கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், துதி கன மகிமை உண்டாகுவதாக. திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் துறையூர் நகரத்திலிருந்து நான் உங்களின் சகோதரன் நித்யானந்தன். சென்ற வாழ்நாட்காலங்களில் பரிசுத்த வேதாகம பொருளுரை உபதேசம் செய்து அனுப்பி வைத்து கொண்டுள்ளோம். இன்றைய தலைப்பு பரிசுத்த வேதாகமம் என்றால் என்ன, பரிசுத்த வேதாகமத்தை எவ்வாறு கற்றுக்கொள்வது. சென்ற பாகம் 1 அதில் பார்த்தீங்கன்னா பேரிலக்கியம் சிற்றிலக்கியம் வேறுபாடு சொல்லியிருப்போம். இலக்கியம் என்றால் இலக்கை இயல்பாக இயம்புவது, திரிபில்லாமல் இயம்புவது என்று பொருள். பாவம் என்ற சொல்லிற்கு இலக்கை தவறவிடல், இறைவனின் வார்த்தையை, பிதாவாகிய தேவனின் வார்த்தையை அவமதித்தல் அப்படின்னு பொருள். ஹமார்சியா என்ற கிரேக்க சொல்லுக்கு பொருளும் இலக்கை தவறவிடல் தான். எபிரேய மொழியிலையும் பாவம் என்ற எபிரேய வார்த்தைக்கு பொருள் இலக்கை தவறவிடல் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், துதி கன மகிமை உண்டாகுவதாக. இப்போ பரிசுத்த வேத ஆகமம் அப்படின்னு பகுத்து உங்களுக்கு உபதேசம் செய்து அனுப்பி வைக்கின்றோம். நம்மளிடத்தில் இருக்கின்ற அசுத்தம் என்ன என்றால் நன்மை தீமை கிளந்த நிலை. கலந்த நிலை இல்லை, கலந்துருந்தால் பிரிச்சிடலாம். இப்போ உதாரணமாக நவதானியங்கள்லாம் ஒவ்வொரு படி எடுத்து போட்டு கலந்தோம் அப்படின்னா 9 படி பிரிக்கணும்னு கூலி ஆட்கள் வைத்து பிரித்தோம்னா கண்டிப்பாக பிரித்தரலாம். ஆனால் கிளத்தல் நிலையில் இருக்கும். நன்மை தீமை கிளத்தல் நிலை, அது வார்த்தை. அதாவது நன்மை தீமை கிளந்த வார்த்தை. ஆதியாகமத்தில் பார்த்திங்கன்னா தோட்டத்தின் விருட்சத்துன்னு இருக்கும். அநேகர் கனி என்ற சொல்லை ஏதோ பழம் எடுத்து சாப்பிட்டதாக உருவகப்படுத்திக்கிறாங்க. அது பழம் கிடையாது. முத்திரிக்கப்பட்ட நூல்களில், அதாவது இலக்கியம், பேரிலக்கியம் என்பது முத்திரிக்கப்பட்ட நூல் என்று பொருள். அதாவது இன்னும் அதிகமாக சொல்லணும்னா இன்னும் நிறைய பேர் சரித்திர நூல்களை வாசித்து விட்டு, சரித்திர நூட்கள் வேறு, வரலாற்று நூட்கள் வேறு. வரலாற்று நூல்லாம் முத்திரிக்கப்பட்ட நூட்கள். தமிழில் மட்டும்தான் இதை பிரித்து பார்க்க முடியும். ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரின்னு தான் 2 வார்த்தைக்கும் பொருள் சொல்லியிருப்பாங்க. அதாவது வார்த்தையே. சரித்திரம் என்பது வேறு, சரித்திர நூட்கள் வேறு. யோபுடைய சரித்திரம், ரூத்தின் சரித்திரம், இந்த வரலாற்று நூல்லே வருது. சரித்திரம் என்பது நன்மை தீமை கிளத்தல் நிலை. வரலாறு என்பது வீடு பேர் அடைவதற்கு. வரன் கூட்டல் ஆறு, சென்ற பதிவில் சொல்லியிருந்தோம். வரன் என்ற சொல்லுக்கு பொருள் வீடு பேர் அடைதல். வீடு பேருன்னா தமிழில் வீடு பேர், கிறிஸ்தவர்கள்னால் பரலோகம், முஸ்லீம்கள் என்றால் சுவனம், இந்துக்கள் என்றால் சொர்க்கம். நாம் பேசுகின்ற மொழி திரிபடைந்த மொழி. பாபேலில் பாஷையை தாறுமாறாக்கினார் அப்படின்னு சொல்லி வாசித்திருக்கிறீர்கள். தாறுமாறு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு கொள்ளுங்கள். முதல்ல எல்லா வார்த்தையும் பகுக்க முடியும், வடமொழி சொற்களை பகுக்க முடியாது. பயன்படுத்தியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி சிந்திப்பீங்க. உதாரணமாக ஜாதி, சுவிசேஷம், ஞானஸ்தானம் பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியத்தில் இலக்கண விதி இருக்குது. எளிமையாக புரிய வைக்கணும்னா எழுதுங்கன்னு இருக்காங்க. வட சொல் அப்படிம்பாங்க, அதை பயன்படுத்துங்கன்னு இருக்காங்க. அதெல்லாம் தொல்காப்பிய உபதேசம் செய்யும்போது கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள். சொற்கள் 4 வகைப்படும். இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல். இயற்சொல் என்பது இயற்கை சொல். பேர் வச்சான், ஆதாம் பேர் வச்சான்னு வாசிக்கிறோம் இல்லையா, அவன் வைத்த பேர் தான். அது இயற்கையாக வைக்கப்பட்ட சொல். நாம் இப்போ இருக்கிறது செயற்கை உணர்வில் இருக்கோம். அது எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, நாம் ஒரு குழந்தை பிறக்கும்போது நிர்வாணியாக பிறக்கிறான். நன்மை தீமை கலந்த வார்த்தையை பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் 5 வருஷம், 3 வயசுலேருந்து 5 வயசு பார்த்திங்கன்னா தான் நிர்வாணி என்று தன்னுடைய நிர்வாணத்தை என்றைக்கு அவன் மறைத்து கொண்டு ஆடையால் மறைத்து கொண்டு வருகிறானோ அன்றிலிருந்து அந்த உணர்வு வரும். ஒரு குழந்தைங்களுக்கு 4 வயசில், ஒரு சில குழந்தைங்களுக்கு 5 வயசில், 6 வயசில் வரும். அன்றிலிருந்து அவன் தன்னுடைய எண்ணத்தினால் தன்னைத்தான் ஒழித்து கொண்டும் ஆடையால் மறைத்து கொண்டும் வார்த்தையால் மறுத்து கொண்டும் ஆக்கினைக்குள்ளாக இருப்பான். ஆக்கினை என்றால் திரிபடைந்து விடுவான்.
நம்ம மொழி திரிபடைந்த மொழி. உலகத்தில் செம்மொழி 3 தான், எபிரேயம், கிரேக்கு, தமிழ். வேறு மொழிகள்லாம் கிடையாது, செம்மொழி கிடையாது. செம்மொழி என்றால் செம்மொழிக்கு உண்டான அந்தஸ்து என்னன்னு தெரிந்து கொள்ளுங்கள். இயற்கை செயற்கை பொருள்கோள் பிரிப்பை கொண்ட மொழி தான் செம்மொழி. நம்மை நாமே ஒழித்து கொண்டவர்கள். பரிசுத்த வேதாகமம் நம்மை நாமே ஒழித்து கொண்டதையும் சுட்டி காட்டியிருக்கிறது. பூமி வேறு, பூர்வ உலகு வேறு, உலகு வேறு என்பதையும் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் பரிசுத்த வேதாகமத்தில். அவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளணும். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பாப்பா பதிவு போட்டுக்கிட்டே இருக்குது. பேர் சொல்ல விரும்பல, அவங்க வேறு பேரில் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சாத்தான் ஆதியில் கேள்வி கேட்டான் அப்படின்னு. அது அப்படி அல்ல. ஒரு விசுவாசினா கேள்வி கேட்கணும். ஞானஸ்தானம் ஏன் தண்ணியில் எடுக்கிறோம்? உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? விடிந்து விட்டது, ஞாயிற்றுக்கிழமை பிறந்து விட்டது, ஓய்வு நாளை ஏன் நமக்கு அருளினார்? ஏன் என்று கேள்வி கேட்கணும். அதற்கு விடை பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிறது. ஜெபம் பண்ணணும். பரிசுத்த வேத வார்த்தைகளை, ஆண்டவரே எனக்கு புரியல, விளங்க பண்ணுங்க அப்படின்னா அவர் விளங்க பண்ணுவார். அதை விட்டுட்டு பூமிக்கும் பூர்வ உலகுக்கும் உலகிற்கும் உள்ள வேற்றுமை தெரியாமல் 5 புலனுக்குரிய வேற்றுமை தெரிஞ்சிருக்கணும். 5 புலன், 5 புலம், 5 பூதம், இவற்றை பற்றியெல்லாம் அறிந்திருக்கணும். அறிவால் அறிந்து உணர்வால் உணர்ந்து இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும். என்ன இப்படி சொல்கிறாரு? பரிசுத்த வேதாகமத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னா ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. நாம் செயற்கை உணர்வில் இருக்கோம். குறிப்பாக தமிழ் மொழியில் தான் நீங்கள் தினசரி காலையில் பார்க்கலாம். தமிழ்மொழி குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டார்னா இயற்கை எய்தினார் அப்படின்னு போஸ்ட் அடித்து ஒட்டியிருப்பாங்க. அந்த இயற்கை செயற்கை பொருள்கோள் பிரிப்பை உணர்ந்திருக்கணும். ஆண்டவர் நட்சத்திரமான இயேசு கிறிஸ்துவானவர் நன்மை தீமை கிளத்தல் இல்லாதவர். யோவான் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்து பாருங்கள். பிதாவாகிய தேவன் என்னை முத்திரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருப்பார். வேதாகமத்தை முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் தொடர்ச்சியாக வாசிக்கணும். மாறி மாறி பொருள்கோள் கொள்ளவே கூடாது. அநேக கிறிஸ்தவர்கள் ஆங்கில முறை கல்வியினால் ஆதியாகமத்தில் கூறப்பட்டிருக்கிறதையே இந்த 5 ஆகமங்களுக்குள்ளே கூறியிருக்கிறத மறுத்துக்கிட்டு வர்றாங்க. அதெல்லாம் எங்கெங்கே இவர்கள் மறுக்கிறார்கள் என்பதை அந்தந்த வசனங்களை நாங்கள் உபதேசம் செய்யும்போது கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள். சரி, இப்போ பரிசுத்த வேதாகமம் என்றால் நமக்குள் இருக்கின்ற அந்த அசுத்தம், இது நாம் தேடிக்கிட்டதா அடுத்தவர்களால் உண்டானதா? அந்த ஒரு கேள்வி வருதில்ல. நாம் தான் தேடிக்கொண்டோம். ஆகையால் தான் ஆண்டவர் நட்சத்திரமான இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், நீயோ ஜெபிக்கும்போது குளித்து அரைக்கதவுக்கு போ, தனி அறையில் அமர்ந்து பரமண்டல ஜெபம் சொல்லை கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதுனது நிறைய பேருக்கு தெரியும். 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நமக்குள்ளே அசுத்தம் இருக்கிறதுனால உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற ராஜ்யம் மரண ராஜ்யம், மரணம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அவருடைய ராஜ்யத்தில் மரணம் இல்லை. அடுத்து உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஏன் உலகன்னு சொல்லல அவர்? உலகத்தில் குற்றமும் பாவமும் மரணமும் இருக்கிறது. முதல் மனுஷி செய்த குற்றம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது அடுத்தவர்கள் தூண்டி விட்ட குற்றம் இல்லை, செய்த குற்றம். நீங்கள் மனம் திரும்பியவர்கள் விசுவாசி என்றால் மனம் திரும்புங்கள் என்ற சொல்லுக்கு பொருள் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு திரும்புதல். இன்னும் உங்களுக்கு விளக்கம் வேண்டும் என்றால், பல தலைமுறை கிறிஸ்துவ குடும்பத்தில் கிறிஸ்துவர்களாக பிறந்த குழந்தைக்கு ஏன் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க? ஏன் விசுவாசத்துக்குள்ளே அவங்க வளரணும்னு நினைக்கிறாங்க? ஒரு தாயின் தகப்பனும் கிறிஸ்துவர்களாக இருந்தால் அவங்க குழந்தைக்கு ஏன் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க? இது செய்த குற்றம். நன்மை தீமை வார்த்தை கிளத்தல் நிலையில் இருக்கும். தொல்காப்பியம் செம்மொழி ஆக்கப்பட்டுவதற்காக இலக்கணமாக கொடுத்திருக்கிறார்கள். இலக்கிய அண்மையில் உரைப்பது.
இந்த பரிசுத்த வேதாகமம், நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுற பரிசுத்த வேதாகமம் ஹென்றி பவர் பதிப்பு. எளிமையாக புரிந்து கொள்ளுங்கள். முதல் பக்கத்திலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் மிக சரியாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ரோமன் கத்தோலிக்க சபையினர் மொழிபெயர்ப்பை வாசித்தேன். 3 பக்கம் கூட அவங்க ஒழுங்காக மொழிபெயர்க்கலை. தொடக்க நூல்னு இருக்கும், இதில் ஆதி ஆகமம்னு இருக்கும். தொடக்கம் எப்படி இருந்துச்சு, அதுக்கு விளக்கம் இல்லை. அதெல்லாம் விடுங்க. 3வது வசனத்திலேயே ஜீவனுள்ள தேவனை அக்ரிணியில் கொண்டாந்துட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தது, கர்த்தோட ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார்னு இருக்கும். நம்ம பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார்னு இருக்கும். அதில் அதுன்னு முடிச்சிருக்காங்க. நிறைய இலக்கண பிழைகளோடு அவர்கள் மறுபதிப்பு செய்திருக்கிறார்கள். அது அவங்க பாடு. இது ஹென்றி பவர்லேருந்து நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன். அடுத்து, பூமியிலேயும் செய்யப்படுவார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அவர் தான் உலகத்து ஜீவனுக்கெல்லாம் உணவு கொடுக்குறவர் தானே. கூப்பிடுகிற காகத்துக்கும் உணவு கொடுக்குறவர். இங்கே ஆகாரம் என்று சொன்னது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ஆகாரம் 2 வகைப்படும். வாய்க்குள் போகிறது, அது அழிந்து போகிற போஜனம். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனம் செவிவெளி போஜனம். கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோக்கப்படா செவி. செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் ஆளினும் என் என்று கேள்வி என்னும் அதிகாரத்தில் எழுதி வச்சுருக்காங்க. 10 குறள் இருக்குது. திருக்குறள் நீதி நூல். தயவு பண்ணி புரிஞ்சுக்குங்க. அது ஒரு மனிதனை நோக்க வைப்பது நீதி நூல். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், முந்து நூல், முதல் நூல் அப்படின்னு வழக்கில் சொல்லுவாங்க. முந்து நூல்னால் இயற்கை முற்றுணர்வில் இயம்பிய நூல். வழிநூல் அது நீதி நூல். அந்த நூல் நீதி நூலும் மனிதனை கண்ணினால் மனதினால் நோக்க வைத்த நூல். நோக்கம் 2 வகைப்படும். நோக்கல் நோக்கம், நோக்கிய நோக்கம்னு. நோக்கிய நோக்கம் கண்ணால் காண்பது, நோக்கல் நோக்கம் மனதினால் காண்பது. தயவு பண்ணி பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் மனதினை வச்சு இந்த வேத வசனங்களை திரும்ப திரும்ப சிந்தித்து பாருங்கள். அதற்கு நேரம் ஒதுக்குங்க. கட்டுப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டாம் என்று தயவு பண்ணி கேட்டுக்கிறேன். அடுத்து, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். கடன் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ நான் கடனாளியாக இருக்கேன், செத்து போயிட்டேன். என் மகன் கடனை அடைப்பான், என் சகோதரன் அடைப்பான், என் நண்பர்கள் அடைப்பார்கள். ஆனால் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் வார்த்தையில் கடனாளியாக ஆக்கிவிடாதீங்க. வார்த்தையை தான் இங்கே அவங்க சொல்கிறாங்க. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மெய்மையும் வென்றடைக்க முடியவில்லை. ஆமேன். நம்மளை சோதனைக்கு உட்பட பண்ணாமல். அப்போ அந்த சோதனை எவ்வாறு நமக்குள் உண்டாகிறதுனா, நமக்குள் இருக்கிற தீமை வென்ற உணவு எண்ணம், அதுதான் நம்மளை சோதனைக்குள்ளே அகப்பட செய்கிறது. ஆசை, பேராசை, காமம், வெகுளி, மயக்கம் என்றெல்லாம் கூறுவாங்க. அடுத்த பதிப்பு வருகிறது. அடுத்தடுத்து உபதேசம் செய்ய உள்ளோம். கேட்டு பயன்பெறுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தோடு நீங்களும் ஒரு பங்குதாரராகுங்க. இது எங்களை புகழ்ச்சிக்காகலாம் கிடையாது. தயவு பண்ணி புரிந்து கொள்ளுங்கள். உபதேசங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள், சிந்தியுங்கள், 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள். இது ஒவ்வொரு கிறிஸ்துவரின் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. இந்த ஊழியங்களுக்கு உண்டான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், பண தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். உங்களால் முயன்ற காணிக்கையை அனுப்பி வைத்து இந்த ஊழியத்தை தாங்குங்க. இது பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அவருடைய வழி நடத்துதலின்படி பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு செய்யப்படுகின்ற உபதேசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், துதிக்க மகிமை உண்டாகுவதாக. அடுத்த உபதேசம் தொடர்கிறது. கேட்டு பயன்பெறுங்கள். நல்லது. நன்றி. வணக்கம்.